Hi. Bye. Private Island. அது நம்மளோட இன்னொரு சேனல். அது எப்படா முடியும்? And fan ஆயிருங்க லைஃப் ஆஃப் விஸ்வன் சேனலுக்கும். வந்து ஹோம் ஸ்கூலிங் பத்தி கேட்டிருந்தீங்க. அதாவது எனக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோஸ்ல வரும். வீடியோக்கா இங்க திரும்ப சீடை கடிக்க முடியல. காரை எடுத்துட்டு வாயா, காரை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இன்னும் எனக்கு இது 1 2 3 1 2 3 4 இன்னும் 4 வேணும். 4 வேணும். போயிட்டு என்ன காரமா இருக்கா? நான்லாம் இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேன். எல்லாம் இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறா? ஒருத்தருக்கு கண்ணீர் வந்துட்டு இருக்கு. நான் கண்ணீரே காரப்பொடி வேணும், காரப்பொடி வேணும்னு சாப்பிட்டு ஆகும். செலவுன்றது நம்ம இஷ்டம் தாங்க. நம்ம என்ன நம்ம மைண்ட்ல நினைக்கிறோம் இன்புட் டியூஷன்ஸ்க்கு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா எக்ஸாம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதிக்கலாம். போல்டா எப்படி திங்க் பண்றது நீ சொல்ல? தெரியலையே. ஹாய் பாய். ஸோ வந்து ஆக்சுவலி த்ரைவித் ஐலண்ட் சேனல் உட்காரு இப்படி உட்காரு மம்மி மணி ஈர உட்கார. ஸோ த்ரைவித் ஐலண்ட் சேனலுக்கு வந்து இப்போதான் வீடியோ எடுத்து முடித்தேன். நிஷா வந்து குட் பாயாக அமைதியாக அவங்க வந்து உட்காந்துருந்தான். உங்களுக்கு யாருக்குமே த்ரைவித் ஐலண்ட் சேனல் த்ரைவித் ஐலண்ட் அது நம்மளோட இன்னொரு சேனல். ஸோ போகாதவங்க மறக்காம என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஈஸ்வா லைஃப் ஆஃப் விஸ்வத்தையும் மறந்துடாதீங்க. என்ன ஈஸ்வா சத்தமா சொல்லணும் இதெல்லாம். ஃபேனா லைஃப் ஆஃப் விஸ்வன் சேனலையும் மறந்துடாதீங்க. அதையும் சப்ஸ்கிரைப் ஃபேன் ஆயிருங்க லைஃப் ஆஃப் விஸ்வன் சேனலுக்கும். ஸோ வந்துட்டு 2-3 டவுட்ஸ் வந்து ஹோம் ஸ்கூலிங் பத்தி கேட்டிருந்தீங்க. அதாவது எப்படி வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ஹோம் ஸ்கூலிங்க்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோஸ்ல வரும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பை. விஸ்வா என்ன சாப்பிட்ற? வா. நல்லாக்கா? இங்க திரும்ப சீடை கடிக்க முடியல. சீட் நல்லா அவு கடிச்சு சாப்பிடுங்க. பல்லு தான் நல்லா இருக்கே. ஆனா அவனுக்கு பல்லு அது விழுந்து இருக்குல்ல. புளிக்குதா? டேஸ்டடா. அன்னைக்கு ஸ்டார் ஃபுட் சாப்பிட்டல, அது எப்படி இருந்தது? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஐபா காரம் வேணும். காரம் வேணும் ஐப்பா. காரம் காரை எடுத்துட்டு வாயா, காரை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். காரம் வாட் இஸ் மீன்? காரம் காரம்னா காரம் சாப்பிட்டா ஸ்பைசியா இருக்கும். அது பேர் தான் காரம். ஓ, அது என்னது? அது காரம்னா என்ன இருக்கும் அதுல? சால்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பெப்பர் இருக்கும், ஆரஞ்சு கலர் இருக்கும், இஞ்சி பூண்டு இருக்கும். இஞ்சி பூண்டா? இஞ்சி பூண்டு இல்ல, மிளகா. இது மிளகா, சில்லி பவுடர். சில்லி பவுடர் எல்லாம் இருக்கும். இன்னும் எனக்கு இது 1 2 3 1 2 3 4 இன்னும் 4 வேணும். 4 வேணுமா? ஐபா இன்னும் 4 எடுத்துட்டு வாயே. கோவா இங்கதான் இருக்கு பிளேட்ல. ஃபர்ஸ்ட் காரப்பொடி இதோ. ரொம்ப தொடாத, கண்ணுகிட்ட எதுவும் வச்சிடாத. நான் சாப்பிடணும். இந்த கீழ இருக்குல்ல, அதை எடுத்து சாப்பிடு. நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்தேன், நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன்டான்னு. நிறைய தொட்டு சாப்பிடுற, கம்மியா தொட்டு சாப்பிடு. கம்மியா தொட்டு சாப்பிடுங்க தம்பி. சில்லி பவுடர் காரம் அதிகம். நான் போயிட்டு என்ன காரமா இருக்கா? நான்லாம் இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேன். எல்லாம் இருக்கு. லைட்டா தொடு. லைட்டா லைட்டா. அது வேற என்ன? எப்படிடா இப்படி சாப்பிட்டு பழகி இருக்க? அவகாடோ, ரெட் பனானா. ஒருத்தருக்கு கண்ணீர் வந்துட்டு இருக்கு. நான் கண்ணீரே காரப்பொடி வேணும், காரப்பொடி வேணும்னு சாப்பிட்டு
போதும் போதும் வச்சுட்டு போயிட்டு கை கழுவிட்டு சுகர் எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம். நான் போய் சொன்னேன் காரப்பொடி வச்சு சாப்பிடாத அப்படின்னு. நம்ம ஏர்லியா நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு 2-3 மெயில் எனக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருந்தது. என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஹோம் ஸ்கூலிங்க்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, ஹோம் ஸ்கூலிங்க்கு என்ன செலவாகும். செலவுன்றது நம்ம இஷ்டம் தாங்க. நம்ம என்ன நம்ம மைண்ட்ல நினைக்கிறோம் இன்புட் கொடுக்கணும் நம்ம பசங்களுக்கு அப்படின்ற போது அதுதான் செலவு. நீங்க அதிகமா நாலேஜ் கிரியேட் பண்ணணும்னா அப்ப அந்த நாலேஜுக்கு ஏற்ற செலவு. அவங்க அதை கேட்கல. நார்மல் எஜுகேஷன் நீ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நார்மலாவே நார்மல் எஜுகேஷன் ஹோம் ஸ்கூலிங் வந்து என்ன செலவாகும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம என்ஐஓஎஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. ஆக்சுவலி நீங்க என்ன போர்டு எடுக்கிறீங்களோ அதை பத்தி உங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் செலவு இருக்குங்க. இல்ல எங்க இதுல நிறைய பேர் அன்ஸ்கூலிங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலிங்கே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் செலவே இருக்காது. அன்ஸ்கூலிங் இருக்கு, ஹோம் ஸ்கூலிங் இருக்கு, டைரக்டா 10th எழுதி 12th எடுத்துறவங்களா இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் போதும், நான் வந்து டியூஷன்ஸ்க்கு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா எக்ஸாம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதிக்கலாம். டியூஷன் வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஆகும். ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன் கிளாஸோடைய ஃபீஸ் ஆகும். ஸோ அதுதான். அது இல்லாம வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அது அவங்களோட பேரண்ட்ஸ் பசங்களுடைய டிபெண்ட்ஸ் அபான் உங்க பசங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அது இருக்கும். இப்போ உங்களுக்கு உங்க பசங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா அதுக்கான செலவுகள் உங்களுக்கு வரும். இது வந்து எஜுகேஷன்ல வராது, இது தனிப்பட்ட செலவு, உங்களோட விருப்பம், பசங்களோட விருப்பம். ஹோம் ஸ்கூலிங்க்கு என்ன செலவாகும் அப்படின்னு எங்களுக்கு தனியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் எக்ஸாம் எழுதியிருக்கான். தனியா சொல்லணும் அப்படின்னா அவனோட அப்படி தனியா சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க டியூஷன்ஸ் எல்லாம் வச்சோம்ல, நம்ம ஹோம் டியூஷன் இருந்தது எங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணா. ஸோ எக்ஸாம் ஃபீஸ், புக் ஃபீஸ் இது எல்லாமே இருந்தது. ஆல்ரெடி நம்ம இதுல போட்டிருந்தோம்ல, நம்ம சேலம் போய் எக்ஸாம் எழுதுன அந்த வீடியோல நாங்க போட்டோம். ஆமா, எங்க ஹெலிக்ஸ் ஸ்கூல்ல நாங்க அதுல போனீங்கனாலே உங்களுக்கு அது இருக்கும். ஏன்னா நாங்க இங்க இருந்து சேலம் போய் எழுதணும், அதுவுமே எங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தான் ஆச்சு. அது டிராவல் சார்ஜ், அங்க தங்குற சார்ஜ், சாப்பாடு அது இருக்கு. சோ இது எல்லாமே சேர்ந்து தான் வரும் ஒரு ஹோம் ஸ்கூலிங். ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்கூலிங்கும் ரெகுலர் ஸ்கூலிங்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. பசங்க ஃப்ரீயா ஸ்ட்ரெஸ் இல்லாம படிப்பாங்க, அவ்வளவுதான் இதுல. ஆமா, ஏன்னா இவங்க ஃப்ரீயா இருக்கனால இன்னுமே நிறைய நம்ம கிளாஸஸ் போட வேண்டியது இருக்கு. அதுல நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமா தான். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஃப்ரீயா இருக்கனால என்ன கிளாஸ் போடலாம், அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கிளாஸ் ரெகுலரா ஸ்கூலுக்கு போனா கூட ஸ்கூல்ல கேக்குறது தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம். ஃபீஸ் அப்படி இப்படின்னு நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ரெகுலர் ஸ்கூல்ல வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஜூன் மாசம் பிறந்துச்சு, மே மாசம் பிறந்துச்சு, ஃபீஸ் கட்டணும், ஓகே ஒரு 40,000 எடுத்து வைக்கணும், 1 லட்சம் எடுத்து வைக்கணும் சிபிஎஸ்சினா அப்படின்னு. ஹோம் ஸ்கூலிங்ல உங்களுக்கு வந்து அவங்க நம்ம ஃபீஸ் கட்டுறோம், என்ன சிலபஸ் சூஸ் பண்றோம் இல்ல சூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஃபீஸ் கட்டுறோம். இதுலயும் வந்து ரேண்டம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இங்க எடுத்தோன்னு நீங்க சில பேர் நினைச்சுக்காதீங்க, ஐயோ இப்ப இப்படிலாம் இருக்குங்களா. இப்போ வந்து எப்படி நம்மளுக்கு வந்து டேர்ம் ஃபீஸ் மாதிரி முடியாது, இது உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்க ஹோம் ஸ்கூலிங் பண்றீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஒரு பட்ஜெட் மந்த்லி நீங்க பண்ணணும். இப்போ ரெகுலர் ஸ்கூல் அனுப்புறவங்களுக்கு நீங்க இயர்லி பட்ஜெட் போடுவீங்க, இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ், இவ்வளோ வேன் ஃபீஸ், இவ்வளோ ஹாஸ்டல் ஃபீஸ், இவ்வளோ அப்படின்ற மாதிரி. இங்க வந்து மந்த்லி பட்ஜெட், மந்த்லி உங்களுக்கு இவ்வளோ எடுத்து வச்சா மட்டும்தான் அவங்கள நீங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரீசெண்டா எனக்கு ஒரு கமெண்ட்லயும் 2 பேர் கேட்டிருந்தாங்க, அப்புறம் மெயிலும் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க ரிப்பீட்டடா ரிப்ளைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நாங்கள் இந்த வீடியோலயே உங்களுக்கு சொல்லிட்டோம். நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியலன்னு யோசிக்காதீங்க, ஒர்க் அப்படியே போயிட்டு இருக்கனால மெயில்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தான் நான் செக் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் பார்க்குறப்போ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா லிங்க் அனுப்பிச்சிடுவேன் நான் உங்களுக்கு, வாட்ஸ்அப் லிங்க், நீங்கள் அதில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஹோம் ஸ்கூலிங் சப்போர்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நீங்கள் அதில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். How to bold at home. சரி. No sound at night, no scary, no fear, no ghost, not to think horror, just a movie. சரி, இதெல்லாம் பண்ணா வீட்ல தைரியமா இருக்கலாமா? தைரியமா இருக்கலாம். ஏன் இப்ப உனக்கு பயமா இருக்கா என்ன? ஆமா. ஏன் தெரியல, எப்படி போல்டா இருக்கணும், எப்படி போல்டா இருக்கணும்னு தெரியலையா?
நீ போல்டாக திங்க் பண்ணால் போல்டாக இருக்கலாம். போல்டாக எப்படி திங்க் பண்ணுறது? போல்டாக எப்படி திங்க் பண்ணுறது நீ சொல்ல. தெரியலையே. போல்டு அப்படி நான் எப்போவுமே போல்டு, நான் ஐம் ஸ்ட்ராங் அப்படின்னு நீ டெய்லி சொல்லிட்டே இருந்தால் போல்டாக இருக்கலாம்ல. சொல்லிட்டே இருக்கலாம். ஐம் ஸ்ட்ராங், ஐம் போல்ட், அது எனக்கு பயமே கிடையாது, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், அப்படி ஐம் நாட் ஸ்கேரி நீ சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டு இருந்தா பயம் இருக்காது. பயம் இருக்காது. பயப்படவே வேண்டாம், எதுக்குமே பயப்படவே வேண்டாம். எதுக்கு பயப்படணும்? சாரி, வீடியோ பார்த்து சொல்ல.